ரத்து செய், குரூப் 4 தேர்வை ரத்து செய். மதுரையில் குரூப் 4 வினாத்தாள்கள் அனுப்பி வைக்கப்பட்ட தனியார் பேருந்தின் கதவுக்கு A4 ஷீட்டால் மறைத்து சீல் வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வாகனங்களில் பணியில் இருந்த காவல்துறையினர் மூலமாக இந்த வினாத்தாள்கள் கசிந்த விவகாரம் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில கண்டெய்னர் போன்ற மூடப்பட்ட வாகனங்களில் எடுத்து செல்லாமல் தனியார் பேருந்துகளில் எடுத்து செல்வது சர்ச்சையாகி இருக்கிறது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் பண்றாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க, எங்க முன்னாடி ஓப்பன் பண்ணல. அதாவது நாமக்கல்ல சொல்றாங்க, என்கேஆர் விமன் காலேஜ் சொல்றாங்க, தூத்துக்குடியில சொல்றாங்க, திருச்சியில சொல்றாங்க, எல்லா ஊர்களையுமே விழுப்புரத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க முன்னாடி ஓப்பன் பண்ணல, முன்னாடியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா முழுக்க இந்த டிஎன்பிஎஸ்சி பத்தி தாங்க பேச போறேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நான் ஷேர் பண்ண போறேன். என்னோட கைக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா சீல் பிரிச்சு தாங்க இருந்தது, இந்த மாதிரி தாங்க இருந்தது. உங்களுக்கு இது போல பிரிச்சு இருந்திருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. குரூப் 4 டிஎன்பிசியில் சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமாக தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு நடப்பதாக பரவலான தகவல். தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதில் குளறுபடி. சேலத்தில் குரூப் 4 விடைத்தாள்கள் அடங்கிய அட்டை பெட்டிகளில் ஆங்காங்கே உடைப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் முறையான பாதுகாப்பு அந்த விடைத்தாள்களுக்கு இல்லாதது தற்பொழுது அம்பலமாகி சர்ச்சை வெடித்திருக்கிறது. சிலபஸ் அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த டிஎன்பிசி தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் தான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள்கள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் டிஎன்பிசி தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. கடந்த 12ஆம் தேதி நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் பொது அறிவு பகுதி கேள்விகளில் 25 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொது அறிவுத்தாள் பகுதியில் மொத்தம் உள்ள 100 கேள்விகளில் 25 கேள்விகள் கணிதத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 75 கேள்விகளில் 25 கேள்விகள் தவறாகவும் குளறுபடியாகவும் இடம்பெற்று இருப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தங்களுக்கு மதிப்பெண் குறைந்து கடும் பாதிப்பு ஏற்படும் என்று தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். சோ இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு இந்த குரூப் 4 தேர்வை ரத்து செஞ்சுட்டு புதிய தேர்வு மறு தேர்வு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத மாணவர்களுடைய கோரிக்கை. நீட் எக்ஸாம் இந்த அரசு எதிர்த்தது. காரணம், நீட் எக்ஸாம் எதிர்த்ததுக்கு இப்ப இருக்கிற அரசு சொன்ன காரணம் சிபிஎஸ்இ சிலபஸ், நாங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ். இப்ப எங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன பண்ணதுன்னா நீட் எக்ஸாம் கொஸ்டினை எங்ககிட்ட கொடுத்துருக்கு. நாங்க குரூப் 4 எழுதின கொஸ்டினை நீட் எக்ஸாம் கொடுத்தா அந்த மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையில தான் எல்லா மாணவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 11.25 லட்சம் மாணவர்களும். அப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாரு, எங்களுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ்க்கு தரமா இருக்குன்னு சொன்னீங்களா? நீங்க தான் சொன்னீங்க. அந்த தரமான பாடத்துல இருந்து எடுக்காம ஏன் தொல்காப்பியம் 2000க்கு முன்னாடி எழுதின தொல்காப்பியத்துல இருந்து கேள்வி எடுத்தீங்க? அதுதான் மாணவர்கள் கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் யார் வைக்க சொன்னது? யார் அதிகாரத்தை கொடுத்தது? டிஎன்பிசிக்கு 1924 தோற்றுவிக்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில டிஎன்பிசி. அப்படிப்பட்ட டிஎன்பிசிய 101 ஆண்டுகால வரலாறு கொண்ட டிஎன்பிசி இந்த 101 ஆண்டா பாடத்திட்டம் அப்படின்னா பாடத்திட்டம் தான். 10th எக்ஸாம் எழுதுறான், 10th 500க்கு 500 வாங்குறான். அவன் 10th புக்கை தானே படிக்கிறான். 12th புக்கு கொஸ்டின் வச்சு அவன் எப்படி வாங்குவான்? அப்ப கிராமப்புற மாணவர்கள் தேர்வு எழுத கூடாது. அப்படி தேர்வு எழுதாம இந்த போஸ்டிங் யாருக்கு கொடுக்க போறீங்க? அதுதான் எங்க கேள்வி. இந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்யணும், பழைய பாடத்திட்டத்தின்படி கேள்வி எடுக்கணும். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், குரூப் 4 தேர்வை ரத்து செய்.